இட்லி, தோசை, சப்பாத்தியோடலாம் தொட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்ப சிம்பிளான ரொம்ப டேஸ்டியான ஒரு சைட் டிஷ் எப்படி செய்யலாம்னா இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஈவன் இதை நீங்கள் தயிர் சாதத்தோட சைட் டிஷ்ஷாகவும் தொட்டு சாப்பிடலாம். அவ்வளோ ஒரு கலக்கலாக இருக்கும். இது இப்போ நம்ம எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். வெல்கம் டு டுடே சமையல். அதுக்கு முதல்ல ஒரு கடாயில் 3 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்குங்க. கூடவே 1/2 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் உளுந்தப்பருப்பு, 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு. இப்போ இதெல்லாம் நல்லா கொஞ்சம் பொரிஞ்சு வரட்டும். இப்போ பாருங்க நல்லா பொரிஞ்சு வந்துடுச்சு. இப்போ இதில் கொஞ்சமாக கருவேப்பிலை இலைகள் சேர்த்துக்குங்க. அடுத்ததா 2 பச்சை மிளகாய் பொடிசா கட் பண்ணிட்டு சேர்த்துக்குங்க. கூடவே 10 பல்லளவுக்கு பூண்டு சின்னதா கட் பண்ணிட்டு சேர்த்துக்குங்க. அடுத்ததா 3 பெரிய வெங்காயம் நல்லா பொடிசா கட் பண்ணி எடுத்துருக்கேன். இப்போ அதையும் இது கூட சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்க வெங்காயம் நல்லா வதங்கி வந்திருக்கு. வெங்காயம் நல்லா வதங்கி வரணும், அப்பதான் நல்லா இருக்கும் இது. அடுத்ததா 3 தக்காளி பழம். வெங்காயம் எந்த அளவுக்கு எடுக்கிறீங்களோ அதே அளவுக்கு தக்காளி சேர்த்தீங்கன்னா ரொம்ப சுவையா இருக்கும். அதையும் நல்லா பொடிசா கட் பண்ணிட்டு சேர்த்துக்குங்க. இப்போ வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கி வரணும். ஒரு முறை வதக்கிட்டு இப்போ இதை மூடி வச்சிடலாம். அப்பதான் நல்லா வெந்து வரும். இப்போ இதை நம்ம திறந்து பார்த்துடலாம். இப்போ பாருங்க வெங்காயம் தக்காளி எல்லாம் ஒன்னோட ஒன்று நல்லா குழஞ்சி வந்திருக்கு. 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, 1/2 டீஸ்பூன் மிளகாய் பொடி, 1 டீஸ்பூன் சாம்பார் பொடி சேர்க்குறேன். சாம்பார் பொடி சேர்த்து செஞ்சிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். உங்களுக்கு சேர்க்க விருப்பம் இல்லைன்னா நீங்கள் இன்னும் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் பொடி மட்டுமே சேர்த்தா போதும். இப்போ இதை ஒரு 1/2 நிமிஷத்துக்கு நல்லா கலந்து விட்டுக்குங்க. அதனுடைய பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு நல்லா கலந்துக்குங்க. அடுத்ததாக 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்குங்க. கூடவே இதற்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்குங்க. ஒரு முறை கலந்து விட்டுட்டு இப்போ இதை மூடி வச்சுருங்க. ஒரு 3லேருந்து 4 நிமிஷத்துக்கு மட்டும் கொதிச்சா போதும். இப்போ பாருங்கள் நல்லா கொதிச்சு வந்திருக்கு. ஆனால் கொஞ்சம் தண்ணியாக இருக்குது. அதனால் இப்போ இதில் நம்ம ஒரு சிம்பிளான ஒரு பொருள் சேர்க்க போகிறோம். இது ஹோட்டல்லலாம் சேர்ப்பாங்க, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அரிசி மாவு, பச்சரிசி மாவு, இடியப்ப மாவு அந்த மாதிரிலாம் இருக்கு இல்லையா, அதுதான் எடுத்திருக்கேன். ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கேன். இப்போ இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு, நார்மல் பச்சை தண்ணி சேர்த்துட்டு நல்லா கரைச்சிக்கங்க. கட்டிலாம் எதுவும் இல்லாமல் கரைச்சிக்கங்க. நேரடியாக அரிசி மாவு சேர்த்துட்டிங்கன்னா அங்கங்கே கட்டிப்பட்ட மாதிரி இருக்கும், நல்லா இருக்காது. இப்போ பாருங்கள் நல்லா கரைச்சி எடுத்துட்டேன். இப்போ இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு ஒரு முறை நல்லா கலந்து விட்டுங்க. ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் இருந்தால் போதும். இப்போ பாருங்கள் நல்ல திக்கான கன்சிஸ்டன்சிக்காக மாறி வந்திருக்கு பாருங்கள். ரொம்ப டேஸ்டான ஒரு அருமையான சைட் டிஷ் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இது இட்லி தோசையோடலாம் தொட்டு சாப்பிடும்போது அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். சப்பாத்தியோடையும் தொட்டு சாப்பிட்லாம். அதே மாதிரி தயிர் சாதத்தோடலாம் சைட் டிஷ்ஷாக நீங்கள் இதை தொட்டு சாப்பிடும்போது அவ்வளோ ஒரு அட்டகாசமாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்கள் மற்றும் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூடயும் மறக்காமல் ஷேர் பண்ணிங்க. மேலும் இது போன்ற டேஸ்டி ரெசிபிகளுக்கு நம்ம டுடே சமையல் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் இருந்தீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கூடவே மறக்காமல் அந்த பெல் நோட்டிஃபிகேஷன் சிம்பிளை ப்ரெஸ் பண்ணிங்க. தேங்க்யூ.